ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 21/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 9. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 29 வினாடி. சூரிய உதயம் காலை 6:30. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:58 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:14 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 1:35 வரை பவம், பின்பு பிற்பகல் 1:58 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கடகத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தோல்வி உள்ள நாளாக அமைய போகிறது. தோல்வின்னு எப்படி தெரியுங்களா? நீங்கள் அயராமல் உழைச்சிட்ருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட எதிரிகளால் நீங்கள் ரொம்ப தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. சில நேரங்களில் உங்களோட வேலைகளில் கூட மற்றவங்களோட தலையீட்டுனால பல சங்கடங்களும் அதனால் பல பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யாரோடைய தலையீட்டும் உங்களோட வேலையில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. அவசரப்பட்டோ இல்லைன்னா இன்னொருத்தரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு 3வது நபரை உங்கள் வேலைக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை கூட இருக்கிற உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் பகிராதீங்க. அப்படி நீங்கள் பகிர ஆரம்பிச்சுட்டா உங்களுடைய சீக்ரெட் எல்லாமே மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னா, உங்களோட விஷயத்தை பரவலாக எல்லாருமே பேசுகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார், அவரோட முக்கியமான சீக்ரெட்டான விஷயம் யாரோ ஒரு தொழிலாளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, மற்ற எல்லா தொழிலாளிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு அவப்பெயர் வர மாதிரி ஒரு அமைப்பு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, அது வராமல் போயிடும். அதனால் ஒரு ஏமாற்றமும் அதனால் ஒரு தோல்வியும் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம்: நாமக்கல் ஆஞ்சநேயரை மனப்பூர்வமாக வேண்டிட்டு வாங்க. அவர் உங்களுக்கு பல ரூபத்தில் பல காட்சிகளை தந்து உங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக அவரோட துணையோடு நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா எல்லா காரியமும் ஜெயமாக தான் இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாதை இல்லாமல் எப்படியோ போயின்னு இருக்கோம், ஏதோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அனுமனோட ஆஞ்சநேயரோட அனுகிரகமும் அருளும் இருந்துருச்சுன்னா நீங்கள் போகிற பாதை ஸ்ரத்தையாகவும் இருக்கும். அந்த பார்வையில் எந்த தடையும் தாமதம் இல்லாமல் வெற்றி உள்ள பாதையாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அனுமனை, ஆஞ்சநேயரை மனப்பூர்வமாக மானசீகமாக வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நாம் கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? தலை வாடுற மாதிரி. இந்த தலை வாடுறது லேடிஸ்க்கா ஜென்ஸ்கான்னு அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் கனவில் தலை வாடுற மாதிரி இருக்குங்க. நீங்களே உங்கள் தலையை வாரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையானா ஒரு பார்பர் கடையில் போயிட்டு இன்னொருத்தவங்க தலை வாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு பெரிய நோயிலேருந்து தப்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதாவது நோயின்னு எப்படி தெரியுங்களா? மறைமுகமான நோய்கள், உள்ளுக்குள்ளே அந்த நோய்
வளர ஆரம்பிக்கும். ஆனால் வெளியில் தெரியாது. அப்படிப்பட்ட நோய்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ கேன்சர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கேன்சர் வந்து உள்ளே வளருது நமக்கு தெரியாது, ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அலர்ஜி மாதிரி வரும். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கேன்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான அறிகுறி தான் கனவில் தலை வாருதல், நோயிலிருந்து விடுபடுதல்.